நட்சத்திரங்களுக்கான ஆலயங்கள். நவகிரகங்களினால் ஏற்படும் பாதிப்புகளையும் துன்பங்களையும் தீர்க்க நம்முடைய நட்சத்திர ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் நமது வாழ்க்கையில் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கலாம். 27 நட்சத்திரக்காரர்கள் எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபடலாம் என்பதை நாம் அறிவோம். உங்களின் நட்சத்திர ஆலயங்களுக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் சென்று வழிபட்டு வர நன்மைகள் நடைபெறும். சூரியன், சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன், குரு, சனி, ராகு, கேது என 9 கிரகங்களும் 3 நட்சத்திரங்கள் வீதம் 27 நட்சத்திரங்களை ஆட்சி செய்கின்றன. சூரிய திசை 6 வருடங்கள், சந்திர திசை 10 வருடங்கள், செவ்வாய் திசை 7 வருடங்கள், ராகு திசை 18 வருடங்கள், குரு திசை 16 வருடங்கள், சனி திசை 19 வருடங்கள், புதன் திசை 17 வருடங்கள், கேது திசை 7 வருடங்கள், சுக்கிர திசை 20 வருடங்களாக மொத்தம் 9 திசைகளும் ஒருவருக்கு நடைபெற்றால் 120 வருடங்கள் நடைபெறும். தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும்போது ஏற்படும் பாதிப்புகளை போக்க நம்முடைய நட்சத்திர கோவிலுக்கு சென்று வணங்கலாம். திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலில், திருவெற்றியூர் வடிவுடை அம்மன் கோவில்களில் 27 நட்சத்திரங்களுக்கு தனித்தனி லிங்கங்கள் உள்ளன. இந்த தொகுப்பில் 27 நட்சத்திர கோவில்களை பற்றி ஆலய பரிகாரங்கள் வலைத்தொலைக்காட்சியில் காணலாம். முதலில் 27 நட்சத்திரங்களுடைய தெய்வங்களை பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி, அஸ்தம் நட்சத்திரம் ஸ்ரீ காயத்ரி தேவி, அஸ்வினி நட்சத்திரம் ஸ்ரீ சரஸ்வதி தேவி, இத்திரை நட்சத்திரம் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார், சுவாதி நட்சத்திரம் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி, பரணி நட்சத்திரம் ஸ்ரீ துர்கா தேவி, கார்த்திகை நட்சத்திரம் ஸ்ரீ முருகப் பெருமான், ரோகிணி நட்சத்திரம் ஸ்ரீ விஷ்ணு பெருமான், மிருக சீரிடம் நட்சத்திரம் ஸ்ரீ சந்திரகூடேஸ்வரர், திருவாதிரை நட்சத்திரம் ஸ்ரீ சிவபெருமான், புனர்பூசம் நட்சத்திரம் ஸ்ரீராமர், பூசம் நட்சத்திரம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஆயில்யம் நட்சத்திரம் ஸ்ரீ ஆதிகேசவன், மகம் நட்சத்திரம் ஸ்ரீ சூரிய பகவான், பூரம் நட்சத்திரம் ஸ்ரீ ஆண்டாள் தேவி, விசாகம் நட்சத்திரம் ஸ்ரீ முருகப் பெருமான், அனுவம் நட்சத்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர், கேட்டை நட்சத்திரம் ஸ்ரீ வராக பெருமாள் ஹயக்ரீவர், மூலம் நட்சத்திரம் ஸ்ரீ ஆஞ்சநேயர், பூராடம் நட்சத்திரம் ஸ்ரீ ஜமுகேஸ்வரர், உத்திராடம் நட்சத்திரம் ஸ்ரீ விநாயக பெருமான், திருவோணம் நட்சத்திரம் ஸ்ரீ ஹயக்ரீவர், அவிட்டம் நட்சத்திரம் ஸ்ரீ அனந்த சனய பெருமாள், சதயம் நட்சத்திரம் ஸ்ரீ மிருத்யுஜேஸ்வரர், பூரட்டாதி நட்சத்திரம் ஸ்ரீ ஏகபாதர் சிவபெருமான், உத்திரட்டாதி நட்சத்திரம் ஸ்ரீ மகா ஈஸ்வரர் சிவபெருமான், ரேவதி நட்சத்திரம் ஸ்ரீ அரங்கநாதன். முதலாவதாக நாம் பார்க்க போகும் நட்சத்திர கோவில் அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய கோவில், அருள்மிகு பிறவி மருதீஸ்வரர் திருக்கோவில். இத்திருக்கோவில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலின் மூலவராக பிறவி மருதீஸ்வரரும் தாயார் பிரகன் நாயகியும் வீற்றிருக்கிறார்கள். இந்த தலம் இறைவன் மேற்கு நோக்கி அருள் பாலிப்பது முக்கிய சிறப்பாகும். இக்கோவிலின் விசேஷ அம்சம் சிவனின் கஜசம்ஹார மூர்த்தியாகும். அமாவாசை பௌர்ணமி தினத்தன்று இம்மூர்த்தியை வழிபட்டால் மனதில் பயம் என்ற சொல்லுக்கே இடமிருக்காது. இவர் ஆணவத்தையும் வேறறுப்பார். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்வந்தராகவும் புத்தி சாதுரியம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். விவாதம் செய்வதிலும் ஆடம்பரத்திலும் நாட்டம் இருக்கும் இவர்கள் மற்றவர்களை நன்கு புரிந்து கொண்டு அன்புடன் பழகுவார்கள். தெய்வீக வழிபாடு, பூரண ஜோதிட சாஸ்திரங்களில் ஈடுபாடு அதிகம் கொண்டவர்களாக விளங்குவர். அஸ்வினி நட்சத்திரத்திற்கு மருத்துவ சக்திகள் அதிகம் உண்டு. அஸ்வினி நட்சத்திர தேவதைகளும் மருத்துவ தேவதைகளும் தினமும் வழிபாடு செய்யக்கூடிய தலமே பிறவி மருதீஸ்வரர் திருக்கோவில்.
இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறவியிலேயே நோய் நிவாரணத்தன்மை இருக்கும். இவர்கள் தம் வாழ்நாளில் அடிக்கடியோ தாங்கள் பிறந்த நட்சத்திர நாளிலோ இத்தலம் சென்று தன்வந்திரி ஹோமம், சனீஸ்வர ஹோமம், செவ்வாய் பகவான் வழிபாடு செய்தால் நோயில்லாத வாழ்வு அமையும். தாரு ஆவணத்தில் தங்கியிருந்த முனிவர்கள் தாங்கள் செய்யும் யாகங்களின் பலனை ஏற்பதால்தான் சிவனுக்கே சக்தி ஏற்பட்டு உலகை காப்பதாக ஆணவம் கொண்டனர். அவர்களுக்கு புத்து கற்பிக்க இறைவன் பிட்சாடனராக உலகமே வியக்கும் பேரழகுடன் அங்கு வந்தார். அவர்கள் பிட்சாடனராக மாறுவேடத்தில் வந்த அந்த சுந்தரனை பார்த்தனர். தன்னிலை மறந்து ஆடைகள் அவிழ அவர் பின்னால் சென்றனர். அந்த நேரத்தில் விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து வந்தார். தங்கள் மனைவியரை விட அழகில் சிறந்த அப்பெண்ணின் பின்னால் முனிவர்கள் சென்றனர். சற்று நேரத்தில் தங்கள் நிலை உணர்ந்து தங்களை இக்கதிக்கு ஆளாக்கிய அவர்களை அழிக்க மந்திர சக்தியால் உருவான யானை ஒன்றை ஏவினர். சிவன் அந்த யானையை கொன்று அதன் தோலை உரித்து ஆடையாக அணிந்தார். இதனால் அவர் கஜசம்ஹார மூர்த்தி என பெயர் பெற்றார். முனிவர்கள் தங்கள் ஆணவம் நீங்க பெற்றனர். ஜல்லிகை என்பவள் அரக்க குலத்தில் பிறந்தாலும் சிவபக்தியால் சிறந்தவள். அவளுக்கு மனிதர்களை விழுங்கும் விருபாட்சன் என்ற ராட்சசன் கணவனாக அமைந்தார். ஒருமுறை அந்தண சிறுவன் தன் தந்தைக்கு சிரார்த்தம் செய்ய கங்கைக்கு சென்று கொண்டிருந்தான். விருபாட்சன் அவனை விழுங்க முயன்றான். ஜல்லிகை தடுத்தார். அந்தணர்களை விழுங்கினால் அந்த உணவே விஷமாகும் என எச்சரித்தார். அவளது பேச்சை கேட்க மறுத்த விருபாட்சன் சிறுவனை விழுங்கியதால் விஷமேறி இறந்தான். ஜல்லிகை திருத்துறைப்பூண்டி சிவனை வணங்கி, இறைவா, என் கணவன் நல்லவன் அல்ல, இருப்பினும் அவனின்றி நான் வாழேன். அரக்க குணத்தை மாற்றி இரக்க குணமுள்ளவர்களையே இவ்வுலகில் பிறக்கச் செய், இல்லையேல் பிறவியில் இருந்தே விடுதலை கொடு என வேண்டினார். அவளது துயரம் தாங்காத இறைவனின் துணைவியான பெரிய நாயகி அவளுக்கு காட்சியளித்தாள். அவளது அருளால் விருபாட்சன் உயிர் பெற்றான். அத்துடன் அவனது வயிற்றில் கிடந்த அந்தண சிறுவனையும் எழுப்பினாள். அம்மா, நான் என் வழியே போய்கொண்டிருந்தேன். இடையில் இவன் என்னை விழுங்கினான். விதி முடிந்த என்னை உயிர்ப்பித்த காரணம் என்ன என்றான். அவனிடம் அம்பிகை, மகனே, தந்தை இறந்த பிறகும் எவன் ஒருவன் அவரை நினைத்து ஆண்டுதோறும் அவருக்கு சிரார்த்தம் செய்கிறானோ அவனுக்கு என்னருள் நிச்சயம் உண்டு. அது மட்டும் இன்றி மறைந்த அந்த தந்தைக்கு மறுபிறவி இல்லாமலும் செய்து சொர்க்கத்தில் இடமளிப்பேன் என்றாள். ஜல்லிகையிடம், மகளே, நீ அசுர குலத்தவள் ஆயினும் நற்குணமும் சிவபக்தியும் கொண்டிருந்தாள். எந்த பெண் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு இன்முகத்துடன் கணவனின் நல்வாழ்க்கை விரும்புகிறாளோ அவள் சுமங்கலியாக வாழ வழி செய்வேன். அவளது கணவனையும் திருத்துவேன் என்றாள். இத்திருக்கோவிலில் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபாடு செய்கின்றனர். திருமண தடை, குழந்தை பாக்கியம், கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கலாம். அடுத்த பாகத்தில் பரணி நட்சத்திரத்தின் கோயிலான அருள்மிகு அக்னீஸ்வரர் திருக்கோவில் மற்றும் நட்சத்திரத்தின் பலன்களும் தெய்வ வழிபாடும் காணலாம்.